அந்த வசனம் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் திருந்துவது எளிது. ஆனா வார்த்தை ஒருத்தன் புறக்கணித்தான் பாருங்க, அவன் பேர் என்ன தெரியுமா? சவுல். அவனால திருந்தவே முடியல. அதனாலதான் வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில இந்த பொல்லாத உலகத்துல நம்ம அறியாமலே ட்ராக் மாறுவோம். ஆனா உங்களுக்குள்ள வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வைங்களேன், உங்களை அக்கினியிலிருந்து உங்களை தப்பித்து கொண்டு வருவான். சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் எல்லாம் இருந்துச்சுங்க. அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க, எஸ்கேப் ஆகிறான். நம்ம லைஃப்ல இது தெரியணும். வசனம் இல்லாதவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனா வசனம் உடையவனை திருத்துறது ரொம்ப ஈஸி. ரொம்ப வசனத்தை கேளுங்க, உங்களுக்குள்ள வசனத்தை வைத்து வையுங்கள். எல்லாரும் பேக் டு பைபிள், அவ்வளவுதான். வேதத்துக்கு திரும்புங்கள். இயேசு கிட்ட சாத்தா வந்தான் தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? உள்ள வேர்டு இருக்கு. அவர் சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். ஓ, அப்ப அவருக்குள்ள என்ன இருக்கு? வேர்டு இருக்கு. வசனம் உடையவனை ட்ராக் மாறி ஒரு வேளை போனாலும் அவனை திருத்துறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவன்.